அவர் பிடிச்சி பாருங்க, விடாக்கண்ணன் குடாக்கண்ணன் கதை, கடவுளையே ஏமாத்துற ஆள் இவங்கெல்லாம். அந்த காலத்தை திருவானைக்காவில் ரெட்டை புலவர்னு இருந்தாங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாத, ஒருத்தர் காலு வராது. கண்ணு தெரியாதவர் மேலே கால் இல்லாத உட்காந்துக்குவார், வழிகாட்டுவார், இவர் போவார். அப்படி திருவானைக்காவில் போகும்போது இவர் பசி நேரம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறார் சிவாச்சாரியார். பிராணா யஸ்வாகா, வியானா யஸ்வாகா, அபானா யஸ்வாகான்னு திரையை போட்டு பார்த்தா அந்த கண் தெரிஞ்சு சொல்கிறாரு, இன்றைக்கி நல்லா சுட சுட வெண்பொங்கல் முந்திரி பருப்பு போட்டு நெய்யை ஊற்றி சிவாச்சாரியார் நைவேத்தியம் பண்ணுறாரு, நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு கழிச்சிக்கிட்டு இருந்தால் அவர் கொண்டு போயிட்டார். இவர் தினந்தோறும் வெண்பொங்கல் கிடைக்கும் வெண்பொங்கல் கிடைக்கும்னு பார்த்தாரு, வெண்பொங்கல் கிடைக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணார், நேராக ஒளிஞ்சிருந்து போய் பார்த்தார் மடப்பள்ளியில் போய். என்ன பண்ணா, வர்ற அரிசி நெய்யெல்லாம் இவன் சாப்பிட்டுவிட்டு சுவாமிக்கு 2 செங்கல்ல போய் அடுப்பில் போட்டு சுட்டு அதை தாம்பாளத்தில் போட்டு மூடி கொண்டு போய் காட்டுவான். தண்ணி பட்டால் என்ன ஆகும், அப்படியே சுட சுட சரவணபவன் ஹோட்டலில் அப்படி வெண்பொங்கல் வர்ற மாதிரி புகையாக வரும். நமக்கு என்ன தெரியும், ஆகா சுட சுட நைவேத்தியம் பண்ண, உள்ளே என்ன இருக்குது, இதை கண்டுபிடிச்சி ராஜாட்ட சொல்லி பிறகு மாற்றினதாக ஒரு வரலாறு உண்டு, இரட்டை புலவர்கள் வரலாறு. இப்படியெல்லாம் ஆண்டவனை ஏமாத்துகிற காலம் போய் கடவுள்கிட்ட போய் நீங்கள் உண்மையாக ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து ஓம் நமசிவாயன்னு அவன் தலையில் வெய்யிப்பா. நீ தங்க கவசம் போட வேண்டாம், தங்கத்தேர் இழுக்க வேண்டாம், குடங்குடமாக பாலை ஊற்ற வேண்டாம், அர்ச்சனை பண்ண வேண்டாம், 1 லட்ச ரூபாய்க்கு மாலை வாங்கி போட வேண்டாம். ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் விடு, அவன் தலையில் விடு, சிவன் தலையில். உன் தலையெழுத்தையே மாற்றுவான் ஐயா, உன் தலையெழுத்தையே மாற்றுவான். காசிக்கு போங்க, ஒரு ஊமத்தங்காய் கொண்டு வைப்பாங்க, நம்ம ஊரில் வைக்கிறது இல்லை, அது முள்ளாக இருக்கும் அந்த ஊமத்தங்காய், அதுதான் வைப்பான்.